அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, இதில் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது, அதே சமயம் இதில் சோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு என்னென்ன மாற்றங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது, மிக பெரிய மாற்றம், வாழ்க்கை மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக எதெல்லாம் பார்க்கப்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரகநிலைகளும் மிக வலுவாக வலம் வருமா என்றால் நிச்சயமாக இல்லை. சில கிரகநிலைகள் மிக பெரிய மாற்றத்தையும், சில கிரகநிலைகள் யோகம் நிறைந்த வாய்ப்பையும், அதே சமயம் சில கிரகநிலைகள் சோதனை என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளையும் தான் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் யோகத்தை எந்த கிரகநிலைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய், ராசியின் அதிபதியான புதன், சூரியன் மற்றும் ராகு போன்ற கிரகநிலைகளும் மிக பெரிய மாற்றம், வாழ்க்கை மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சனி கர்மஸ்தானத்தில் நுழைகிறார். கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே மிக பெரிய அளவில் மாற்றமானது உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். ஆனால் அதே சமயம் சோதனை நிறைந்த ஒரு தருணமாக ஏற்படக்கூடியது. ஜென்ம ராசியில் குரு வலம் வருகிறார். அதே போன்று அஷ்டமத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் நுழைய போகிறார் சந்திரன். இப்படி சோதனை நிறைந்த வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். முதலில் அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்னவென்று பார்த்தால், ராசியின் அதிபதியான புதன் வக்ரகதியில் வலம் வந்தாலும் குரு பகவானும் வக்ரகதியில் வலம் வருகிறார். ராகு, கேது போன்ற 4 கிரகநிலைகள் தற்போது பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த வாய்ப்புகளும், முன்னேற்றத்தை நோக்கி சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும், பல விஷயங்களில் நிறைவாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக ராசியின் அதிபதியான புதன் இந்த வேலையை மாற்றி கொடுப்பார். அவருடன் சூரியன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் உண்டு. நெருக்கடிகளான விஷயங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் மிக வலுவாக இணைந்து வலம் வருகிறார். மங்களகாரகரான செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. இதனால் எதிர்பாராத சிறப்பான மாற்றம், இல்லத்தில் பல சுபகாரியங்களை உறுதியாகவே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவு பிறப்பதோடு எதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி யோகம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நுணுக்கமான அறிவாற்றல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கிரக கூட்டு சேர்க்கை யோகம் என்பது பல வகையில் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதோடு தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை விட மிக அற்புதமான மாற்றத்தை நிழல் கிரகமான ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராகு 9இல் இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். எதிர்மறையான சிந்தனைகள் கட்டுக்குள் வருவதோடு அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையை உருவாக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமையும். எதையும் திட்டமிட்டு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை யோகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய, தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுவும் உருவாக்குகிறார். எனவே ஏமாற்றங்களை இந்த தருணத்தில் முழுமையாக தகர்த்தெறிவதோடு யோகம் நிறைந்த வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் கை நழுவி சென்றுவிட
போய்விட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்து முன்னேற்றம் நிறைந்தவையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு. அதே போன்று சனி பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் சனியின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்க போகிறது. எதிர்பார்ப்பதை விட நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கும். தொழிலில் புதிய தொழில் துவங்குதல், லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல திட்டங்களை மெருகேற்றி சிறப்பாக செயல்படுத்துதல் போன்ற அனைத்துமே யோகம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வாடகை கட்டிடத்திற்கு இருக்கும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே நிறைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். அங்கு சுக்கிரனும் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் நினைப்பதை விட பல காரியங்கள் வலுவாக வெற்றிகரமாக அமைய போகிறது. தொழில் ஸ்தானத்தை உச்ச பெற்றிருக்கும் சுக்கிரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறையில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு புகழ்பெற்ற நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உண்டு என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக உச்சபலம் பெற்று தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியான வாய்ப்புகள் அமைவதோடு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் மிகப்பெரிய அளவில் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக பெருவாரியான கிரகநிலைகள் வலம் வருவதால் பல நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை அடுத்தடுத்து தேடி வரும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறது. தசாபதிகள் வலுவாக இருப்பின் நினைப்பதை விட இந்த வாரத்தில் நீங்கள் மிக பெரிய அளவில் யோகம் நிறைந்த வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆனால் அதே சமயம் சோதனை என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று சொன்னால், ஜென்மகுருவின் ஆதிக்கம் முற்றிலும் முடிவடையவில்லை. முழு சுபகிரகமான குரு பகவான் வக்ரகதியில் வலம் வருவதும் சற்று சாதகமற்ற அமைப்புதான். எனவேதான் இந்த வேளையில் உறுதியாகவே ஜென்மத்தில் குரு இருப்பதால் அதிக கவனமும் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவை. குடும்ப உறவுகளை எடுத்தோம் கவிர்த்தோம் என்று வார்த்தைகளை விட்டுவிட்டு பின்னர் வருத்தப்படுவதில் எந்தவிதமான பயனும் இல்லை. எனவே இதில் சோதனை என்று சொல்லக்கூடிய வகையில் உறவுகளை கையாளக்கூடிய விஷயங்களில் அதிக சோதனையும் எதிர்பாராத பல பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே மிதுன ராசிக்காரர்கள் இதில் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சரியான முறையில் நிதானத்துடன் கையாளுவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரன் இந்த வாரத்தில் 5, 6, 7, 8 என பல இடங்களில் விளம்பர போகிறாருங்க. இந்த வாரத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறார். எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அஷ்டம சந்திரனால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். ஏனென்றால் பொதுவாகவே சந்திராஷ்டம தினங்கள் என்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது. நாமே பிரச்சனையை விட்டு விலகி சென்றாலும் நம்மளை துரத்தி கொண்டு பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் சோதனை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுவதற்கான சூழலையும் ஏற்படுத்தும். எனவே இந்த தருணத்தில் மற்றவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே சமயம் இந்த வாரத்தின் முற்பகுதியில் சந்திரன் சாதகமாக வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் நிச்சயமாக சிறப்பாக கைகூடும். சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றும். இப்படி சோதனையும் அதே சமயம் யோகமும் நிறைந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட மிக பெரிய அளவிலான மாற்றத்தை இந்த வேளையில் சனி முழுமையாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதாலும் அதே சமயம் சுக்கிரன் அங்கு உச்சம் பெற்றிருப்பதாலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான திட்டங்களை மேம்படுத்தி சிறப்பான வளர்ச்சி காணும் தருணமாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நிறைந்த பலனை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் பெற்றுத்தரும்.